So hi and hello guys, welcome to my gamer Tamil channel. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா another episode of Minecraft survival series தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு Minecraft எபிசோட் போட்டு இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவல் சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கட்ட போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வந்து நான் கொஞ்சம் லேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸில் எனக்கு ஐடியாஸ் கொடுங்க. அப்போ தான் இந்த சர்வைவல் சீரிஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வரைக்கும் அலைவாக வச்சுக்க முடியும். ஸோ ஐடியாஸ் கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நம்ம கொஞ்சம் பில்ஸ்லாம் நிறையா கட்டணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்து கட்ட போகிற பில்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷிங் டாக் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஃபிஷிங் டாக் கட்டுறதுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி முடிச்சேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெரஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டெரஃபார்ம் பண்ணால் தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம அந்த டாக் கட்டுறதுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த டெரஃபார்ம் பண்ணுறதை நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டைம் லாப்ஸ்லேயே கட்டிடுறேன். அண்ட் இன்னொன்று வந்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ என் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைக்கை வச்சு தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன். வீடியோ குவாலிட்டி அந்த ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட்ஃபோனோட மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும்னு நம்புறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ளாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு பில்டிங்க்கு தேவையான பொருள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டை வச்சு ஒரு பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அந்த பேஸ்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலேயே நம்ம வந்துட்டு ஃப்ளோர்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாகுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் இருக்கும். ஒன்று வந்து 7 பாக்ஸ், இன்னொன்று வந்துட்டு 8 பாக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து 4 பாக்ஸ் ஹைட் இருக்கும். ஸோ அந்த வீடுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான டுட்டோரியல் வந்து பார்த்தேன் நான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வீடு ப்ளஸ் ஒரு ஃபிஷிங் டாக் அந்த மாதிரி ஒரு கலவையாக இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு ஸ்டார்டர் பேஸாக கூட கட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேம்பு வந்து ஒரு தீம்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லா ஸ்ப்ரூஸ் வுட்டு அதுக்கப்புறம் பேம்பு வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீமாக அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பேம்பு வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் இது பேம்பு ஃபென்ஸ் கேட்டும் பேம்புவோட இந்த ஃபென்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேம்புவோட லாக்ஸும் பேம்பு வுட்டையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு பதிலாக ஒரு ஜப்பானீஸ் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஃபென்ஸ் கேட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப பேசுகிறேன். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் பார்த்து கட்டணும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்டால் மாதிரி ஒரு டிசைன் வந்து அதில் காட்டியிருந்தாங்க ஸ்டார்ஸ் வச்சு. அண்ட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஃபேஸிங்காக 2 டோர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன், மேல் ஃப்ளோர்லையும் கீழ் ஃப்ளோர்லையும். மேல் ஃப்ளோர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக பேம்பு விட்டு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ டைம் லாப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூஃப் பில்ட் பண்ணுறதை வந்து காட்டிகிட்டு இருப்பேன். ஸோ ரூஃப் கட்டி முடிச்சதுக்கப்புறமா மேல் ஃப்ளோரில் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் ஃபயர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேம்ப் ஃபயர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பெஞ்ச்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி டீட்டெயில் பண்ணிட்டு இருந்தேன். லேண்டன்லாம் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சைடில் ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சு. இது எப்படி கட்டுறதுன்னே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாக்கை வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அந்த வாட்டர் மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு டாக்கு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டாக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடு வந்து சும்மா அந்த டிசைனுக்கு சைடில் கட்டுறது. இந்த மெயின் டாக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தண்ணி கடியில் போய் வந்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபென்ஸை வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அடியில் வேற வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிளேஸ் பண்ணுற மாதிரிலாம் அந்த டுட்டோரியல் காமிச்சிருந்தாங்க. சரி நம்ம எப்படி டுட்டோரியல் பார்த்து தான் கட்டணும், அதே மாதிரி கட்டணும், நல்லா இருக்கும்னு நினச்சி நானும் அதே மாதிரி கட்டினேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் லேண்டன்லாம் வச்சு நான் வந்துட்டு ஓரளவுக்கு பக்காவாக கட்டி முடிச்சிட்டேன்.
ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக போடுற பாத்தை வந்து இந்த ஃபிஷிங் டாக்குக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வைப்ரண்ட் விஷுவல்ஸ் ஷேடர் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போயிட்டு ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. இதை வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவல் சீரிஸ் எபிசோட மொத்தமாக ஓட்ட முடியாது. ஏன்னா 4 நிமிஷம் தான் வந்துச்சு வீடியோ. இது முடிச்சோடனே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வில்லேஜர் ஃபுட் ஃபார்ம் வந்து கட்டலாம்னு யோசிச்சேன். ஃபுட் ஃபார்ம்னா நான் வந்துட்டு பேசிக்காக கேரட் பொட்டேட்டோ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். வீட் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வீட்டு நம்ம பண்ணால் வெறும் பிரெட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த வீட் சீட்ஸும் அந்த வீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தேவைப்படும். ஸோ தேவையான பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வில்லேஜர் ப்ரீடர் எங்கே இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த வில்லேஜர் ப்ரீடர் கிட்ட இருந்து தள்ளி போய் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்ம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜர் ப்ரீடர் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் என்னோட ஃபார்ம் பக்காவும் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டெரஃபார்மிங் பண்ணிட்டு ஃபிளாட்டன் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ஃபிளாட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து சின்னதாகவே கட்டலாம். ரெண்டே ரெண்டு ஃபார்மர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கட்டிட்டு எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு பார்ப்போம். மேபி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோவ் வச்சு இதை ஃபுல்லாக ஹோவ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிளாஸை வச்சு 2 பிளாக் ஹைட்டில் வந்து வால் மாதிரி கட்டிக்கிட்டேன். வால் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரே ஒரு செஸ்ட், அதை கனெக்ட் பண்ண மாதிரி 2 ஹாப்பர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சிஸ்டம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் அந்த வில்லேஜர்ஸ் த்ரோ பண்ணுற எல்லாமே நமக்கு வேணுன்றதுக்காக அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு 2 சைட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர் வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளேஸ் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆட்டாமல் இருக்கணும். லைட்டாக ஆட்டினா கூட 2 வெளில வந்துடும். ஸோ அதனால நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கேர்ஃபுல்லாக வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். அதை பிளேஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டோரும் பிளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வில்லேஜர் த்ரூவா வரமாட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு நம்ம வந்துட்டு கம்போஸ்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஃபன் பார்ட்டே இருக்கு. 3 வில்லேஜர்ஸ் நமக்கு வந்து இந்த ஃபார்முக்கு தேவைப்படுவாங்க. இந்த 3 வில்லேஜர்ஸை ட்ராப் பண்ணி கொண்டு வரதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போயிட்டு 2 வில்லேஜரை நானே வாலண்டியரா உள்ள தள்ளி விட்டேன். ஏன்னா எவனும் ஏறுற மாதிரி தெரியல. ஒரு போட்டை வச்சு அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு மேலே எடுத்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ கஷ்டமா இல்லை. மேபி அயன் ஃபார்முக்கு நம்ம 20 வில்லேஜர் எடுப்போம், அப்போதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 வில்லேஜர் நல்லா சிம்பிளாக அந்த ஃபார்ம் வந்து என்னால் ஈஸியாக கட்டி முடிக்க முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போட்டில் கட்டியாச்சா, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக நம்ம அந்த ஃபார்முக்கு வந்து இழுத்துட்டே போக வேண்டியது தான். இங்கே மேடு பள்ளம் எல்லாமே வரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்து இப்படியே கொண்டு வந்துட்டேன். ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவுந்து போகும்னு நினச்சேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அவர்ல லக்கிலி இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுத்தோன்னே அவங்க வேலையை எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வில்லேஜர் கொஞ்சம் மக்கார் பண்ணா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உள்ள தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாம்பருக்குள்ள தள்ளியாச்சு. அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ கொடுத்துட்டேன். இவன் வந்து பொட்டேட்டோ இருக்கட்டும், இன்னொருத்தன் வந்து கேரட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் இந்த இடத்துல வேற உழுந்து டர்ட் ஆக்கிட்டேன். அண்ட் இன்னொருத்தனுக்கு வந்து நான் அவனுக்கு வேலை கொடுத்த உடனே அவனை வந்து பிளாக் போடிச்சு விட்டா அவன் வந்து பார்ட் ஃபைன் பண்ணி அழகாக உள்ள போயிட்டான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜரோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சு. இவனை வந்து பண்ணா கேரட்டை கொடுத்து விட்டேன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கடுப்பான ஒரு பாட்டு இருக்கு. நடுவில் ஒரு வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்து அவனை பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வில்லேஜர் நான் வந்துட்டு மீதி 3 வில்லேஜர்லேருந்து தூக்கணும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக தூக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனையும் அதே மாதிரி இழுத்துட்டு போக வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக இந்த லாஸ்ட் வில்லேஜரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், இவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல லாக் பண்ணுறதுக்கு ஒரு சைடு கிளாஸ் பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பிளாக் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இப்போ இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதுக்காக ஒரு 2 hours AFK மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரவாக செக் பண்ணி முடிச்சாச்சு. ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது. நான் ஒரு 2 hours கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா AFK இருந்திருப்பேன். 2 hours இவ்வளோ தான் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சின்ன ஃபார்ம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னும் நிறையா வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார்ம் வந்து இப்போதைக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் இதே இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவும் முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் நான் வந்து பார்த்தோன்னா இன்னொரு மைன்கிராஃப்ட் எபிசோட்லேயே வந்து உங்களை சந்திக்கிறேன்.
ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வந்துட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. லைவ் தான் போட்டிருப்பேன், ஆனால் லைவில் எனக்கு பெருசாக வியூஸ் ஒன்றும் வரல. ஸோ நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ், பை.